ட்ரோனே இல்லாம நீங்களே போய் ட்ரோன் ஷாட் எடுத்துக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஸ்பாட்டை தான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். வீடியோவை நோட் பண்ணிக்கோங்க. சுத்தி மலைகளுக்கு நடுவுல ஒரு அழகான கோவில், எங்க திரும்பினாலும் பச்சை பச்சைன்னு இயற்கையான காற்றுக்கு நடுவுல நீங்க அங்க ஒரு டைம் போனாலும் அடிக்ட் ஆயிருவீங்க. நிறைய பேர் வீடியோட ஸ்டார்டிங்ல கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்ம எங்க வந்திருக்கோம்ட்டு. இன்னைக்கு நம்ம திருமலை கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோவில்ல இந்த கோவிலோட அடிவாரத்துலயும் நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க. உங்களுக்கு என்ன மூவின்னு தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கோவிலுக்கு நீங்க மேல வரணும்னா மொத்தம் 325 படிகள் ஏறி தான் வரணும். இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ரோடு வசதி எல்லாம் போட்டிருக்காங்க. கார் பைக்ல வர்றவங்க அது வழியாவே மேல வந்துடலாம். முக்கியமா வண்டி மேல வரணும்னா கீழே டிக்கெட் எடுக்கணும். 365 நாளுமே இங்க சில் கிளைமேட் மட்டும்தான் இருக்கும். இந்த கோவில் உள்ள கட்டடம் எல்லாமே அவ்வளவு நுணுக்கமாவும் அற்புதமாவும் இருக்கும். அது மட்டும் இல்ல இந்த கோவிலுக்குள்ளேயே அகத்திய முனிவரால உருவாக்கப்பட்ட பூஞ்சுனை தீர்த்தமும் இருக்கும். நீங்க கோவிலுக்குள்ள தரிசனம் பார்த்துட்டு வெளியே வந்தீங்கன்னா ஒரு இயற்கை தரிசனம் தரமா காத்துட்டு இருக்கும். இந்த கோவில்ல திருமலை குமாரசாமி மட்டும் கிடையாதுங்க, திருமலை காளியம்மனும் இருக்கு. காரு பைக்ல வராதவங்க படியில ஏறி வரணும்லாம் இல்லங்க, கோவில் பஸ்ஸுமே மேல வரும். நாங்க போன டைம் பொங்கல்ன்றதுனால செம்ம கிரௌடா இருந்தது. நீங்க தென்காசி பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு கோயில போய் விசிட் பண்ணி பாருங்க. பெரும்பாலான முருகன் கோயில்கள் எல்லாம் மலையில தான் அமைஞ்சிருக்கு. அது ஏன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல முருகர் கால் பதித்த கோவிலுக்கு தாங்க போயிருக்கோம். அந்த வீடியோ பாக்குறதுக்காக நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.